ஹாய் வீவர்ஸ், இனி வரக்கூடிய வீடியோவில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. நம்ம அஞ்சலி கிட்ட அந்த வாட்ச்மேன் மகேஷை பற்றின எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அஞ்சலிக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. வாட்ச்மேன் சொல்கிறாரு, நான் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே உன்னோட புருஷன் தாம்மா. அவர் தான் என்னைய இப்படி அடிச்சு போட்டுட்டாரு. வீட்டில் வேலைக்காரவங்க யாருமே இல்லை. அவன் ஒரு சைக்கோம்மா. அவனை பத்தின உண்மையெல்லாம் நான் எங்க உன்கிட்ட சொல்லிடுவனோன்னு பயந்துதான் என்னை கடத்தி என்னை இந்த அடி அடிச்சிருக்கான். அவன் கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போயிடுமா. அவன் கிட்ட இருக்காத. அவன் ஒரு சைக்கோ, பைத்தியக்காரன். கண்டிப்பா அவன் உன்னை ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் அஞ்சலிக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்ட அஞ்சலிக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியில பார்த்தா மகேஷ் வந்து பின்னாடி நிக்கிறாரு. மகேஷை பார்த்ததுமே அஞ்சலி எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனா மகேஷ் கிட்ட இது மாதிரி வாட்ச்மேன் அவங்கள பத்தி சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த எதுவுமே அஞ்சலி வந்து ஷேர் பண்ணிக்கல. நான் இப்பதான் வாட்ச்மேனை பார்த்தேன், அவர் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன், அவ்வளவுதான், வேற எதுவும் நாங்க பேசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இருந்தாலும் நம்ம மகேஷுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. கண்டிப்பா அந்த வாட்ச்மேன் வந்து நம்மள பத்தின விஷயம் எல்லாத்தையுமே அஞ்சலி கிட்ட சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து அஞ்சலி நோட் பண்றாங்க. எதுக்காக இவர் இவ்வளவு டென்ஷனா இருக்காரு? இவர் மேல தப்பு இல்லைன்னா இவரு டென்ஷன் ஆகாம அவர் பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே. சம்திங் ராங், ஏதோ ஒண்ணு நடக்குது வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கொஞ்சம் உஷாராயிடுறாங்க. நம்ம மகேஷை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க. அதனால அஞ்சலி மகேஷ் என்னென்னலாம் வேலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம அஞ்சலிக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. இந்த வீட்டுல வேலைக்காரங்கன்றது யாருமே இல்லை. இவ்வளவு நாள் மகேஷ் வந்து நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான். எல்லா வேலையும் ஒத்த ஆளாவே அவனே பார்த்துட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு நல்லாவே புரிய வருது. அது மட்டும் இல்லாம நம்ம எதுக்கு வீணா மனசை போட்டு குழப்பிக்கணும், பேசாம மகேஷ் வளர்ந்த அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு அவனை பத்தி நம்ம விசாரிப்போம் சொல்லிட்டு அஞ்சலி அந்த ஆசிரமத்துக்கு போறாங்க. அந்த ஆசிரமம் உள்ளக்க போனோடனே அந்த ஃபாதரை பார்த்து ஒரு விஷயம் கேக்குறாங்க. ஃபாதர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த ஃபாதர் என்னமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இந்த ஆசிரமத்துல மகேஷன் ஒருத்தர் வளர்ந்தார் இல்லையா, அவரை பத்தி நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்ல இதை கேட்ட அந்த ஃபாதரும், என்ன மகேஷா, அவர் எப்படி உனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அஞ்சலி சொல்றாங்க, எதுக்காக மகேஷோட பேரை சொன்னோடனே நீங்க இந்த மாதிரி நடுங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்ல அதுக்கு அந்த ஃபாதர் சொல்றாங்க, இல்லம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிய துரத்துறதுலதான் இருக்காங்க. இருந்தாலும் அஞ்சலி விடுற மாதிரி தெரியல. ப்ளீஸ் ஃபாதர், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நான் வந்து அவரோட ஒய்ஃப். அவரை பத்தி யார் யாரோ என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா நான் அவரை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க. இந்த உலகத்துல யாருமே இல்லாதவங்க அனாதனா, இப்ப நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன். நானும் இப்ப அனாதை மாதிரி தான். என்னை சுத்தி எல்லாருமே இருக்காங்க, இருந்தாலும் நான் அனாதை மாதிரி ஃபீல் பண்றேன். நான் தனியா அந்த வீட்டுல டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து அந்த ஃபாதர் கிட்ட சொன்னதுமே ஃபாதர் வந்து மனசு இறங்கிடுறாரு. சரிம்மா, நான் உங்ககிட்ட மகேஷை பத்தின உண்மையெல்லாம் சொல்றேன். மகேஷோட தாத்தாவோட ஆசிரமம் தான் இது. அந்த ஆசிரமத்துலதான் மகேஷ் வந்து இங்க வந்து சேர்ந்தான். அவங்க அம்மா அவங்க அப்பாவை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடி போயிட்டாங்க. இந்த விஷயம்னால அவங்க அப்பா ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. மகேஷை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால மகேஷ் தனியா தான் வளர்ந்தான். அதனாலதான் அவனோட இந்த மாதிரி சைக்கோத்தனத்துக்கு காரணமா அமைஞ்சது. சரி, நம்ம பையன் வந்து இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க மகேஷ. உடனே மகேஷ் அவங்க தாத்தா வந்து இந்த ஆசிரமத்துல வச்சு வளர்ப்போம், எல்லா பசங்களோடையும் சேர்ந்து வளர்ந்தாதான் அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட பசங்களா இந்த ஆசிரமத்துல சேர்த்து விட்டுட்டாங்க. ஆரம்பத்துல மகேஷ் இந்த ஆசிரமத்துல யாரு கூடயுமே பேசாம அவர் பாட்டுக்கு அமைதியா தான் இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த பசங்களோட விளையாடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கையை டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்த மகேஷோட தாத்தா தன்னோட பேரை வந்து இந்த ஆசிரமத்துல ரொம்பவே சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிரமத்திலே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஒண்ணு காத்துட்டு இருந்துச்சு. மகேஷோட நடவடிக்கை எல்லாமே மோசமாயிடுச்சு. அவன் நிறைய பசங்க கிட்ட கோவமா பேசுறது, பழி வாங்குறது, இந்த மாதிரி எண்ணத்தோட தான் அவன் இந்த ஆசிரமத்துல இருந்தான். அதனாலதான் நாங்க மகேஷை இந்த ஆசிரமத்துல இருந்து வெளியில அனுப்பிச்சிட்டோம். ஆனா இப்ப அவன் நல்லா சம்பாதிக்கிறான், பேரும் புகழோட இருக்கான். பட் அவனுக்கு வந்து நல்ல மனசு கிடையாது. அவன் ஒரு சைக்கோ. தனக்கு தான் எல்லாருடைய அன்பும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே பிடிவாதமா இருப்பான். அதனாலதான் நாங்க வந்து அவனை இந்த ஆசிரமத்திலே சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை பத்தின விஷயத்தெல்லாம் ஒண்ணு ஒன்னா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அஞ்சலிக்கு ஒரு நிமிஷம் தலையே
சுத்திருச்சு. என்ன ஃபாதர் சொல்றீங்க? ஆனா அவர் நல்லவர் மாதிரில பேசி என்னை நடிச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஃபாதர் சொல்றாங்க, அதாம்மா அவனோட கேரக்டர். அவன் நல்லவன் மாதிரி நடிச்சு எல்லாரையுமே ஏமாத்திடுவான். அவன்கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை பத்தின எல்லா உண்மையும் சொல்லி அஞ்சலிய எச்சரிக்கை பண்ணி அமுச்சு விடுறாரு. இந்த சைடு மகேஷ் வந்து சீக்ரெட் ரூம்குள்ள போயிட்டு அங்க அடைச்சு வச்சிருக்காங்களே ஒருத்தவங்க, அவங்க கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, மகேஷோட அம்மா தான். மகேஷோட அம்மாவை சூசைட் பண்ணி இறந்துட்டதா எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தாரு இந்த மகேஷ். ஆனா மகேஷோட அம்மா சாகலை. இந்த ரூம்குள்ள தனியா கொடுமையை அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க இத்தனை வருஷமா. இந்த விஷயம் நம்ம அஞ்சலி தான் கண்டுபிடிக்க போறாங்க. ஏன்னா நம்ம அஞ்சலி தானே இந்த வீட்டில் இருக்கிறது. கண்டிப்பா நம்ம அஞ்சலினால மட்டும்தான் அந்த அம்மாவுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். சீக்கிரமாவே நம்ம மகேஷை பத்தின உண்மை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு மகேஷுக்கு பெரிய ஆப்பா வைக்கணும் நம்ம அஞ்சலி. அந்த சீக்ரெட் ரூம்குள்ள இருக்கிற மகேஷோட அம்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு அவங்க இத்தனை வருஷமா அனுபவிச்ச கொடுமைக்கு மகேஷுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். அது நம்ம அஞ்சலியால மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ அஞ்சலியே தனக்கு அகெயின்ஸ்டா மாறிட்டா அப்படிங்கிற விஷயம் மகேஷ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே உடஞ்சு போயிடுவாங்க. அந்த சீக்ரெட் ரூம்குள்ள இருக்கிற மகேஷோட அம்மா கிட்ட மகேஷ் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து எல்லாரோட அன்புக்காகவும் நான் ஏங்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்குன்னு ஒருத்தி என் வாழ்க்கையில வந்தா, அவன் என்னன்னா இப்ப என்னை விட்டுட்டு போயிட்டா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா அந்த அம்மா கிட்ட உளறிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களோட ஃபேஸை வந்து கிளியரா காட்டல. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்ல தான் மகேஷ் வந்து என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிற வேலையெல்லாம் நம்மளுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க. இந்த சைடு நம்ம வெற்றியை தான் காட்டுறாங்க. வெற்றி தீபாவை கூட்டிட்டு அங்க லக்ஷ்மி வீட்டுக்கு வராங்க. லக்ஷ்மி வெற்றியை வாங்கன்னு கூட கூப்பிடல. வெற்றி வந்து லக்ஷ்மி கிட்ட என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். நீ என் பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி தந்திருக்க தெரியுமா? நான் எப்படிடா உன்னை மன்னிப்பேன்? உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்துல திட்டுறாங்க. வெற்றி வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சமாதானமா பேசி தீபாவை விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம வெற்றி கிட்ட முனுசாமி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ துளசிக்கு துரோகம் பண்ணிட்டல, உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம். பாரு உங்க அப்பா இந்த தேர்தல்ல ஜெயிக்கிறாரா இல்லையான்னு பாரு, கண்டிப்பா தோத்துதான் போவாரு. நீ குடும்பமா சேர்ந்து ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்க, அதோட பாவம் உங்களை சும்மாவே விடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை பயங்கரமா திட்டுறாங்க. அதுக்கு வெற்றி சொல்றாங்க, இங்க பாருங்க, தப்பு பண்ணது நானு, என்னை எவ்வளவு வேணாலும் திட்டுங்க, ஆனா எங்க அப்பா என்ன பாவம் பண்ணாரு, எதுக்காக எங்க அப்பா மேல இவ்வளவு வன்மத்தை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அந்த இடத்துல பேசிட்டு போயிடுறாரு. போயிட்டு வீட்டுக்கு போய் யோசிச்சு பாக்குறாரு, நம்மளால இந்த குடும்பம் முழுக்கவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கே, நம்ம செஞ்ச தப்புனால நம்ம அப்பா இந்த தேர்தல்ல தோத்து போயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கண்டிப்பா நம்ம அப்பாவை தோக்க விடக்கூடாது, ஏன்னா துளசி வந்த நேரம் கண்டிப்பா நம்ம அப்பாவுக்கு வெற்றி தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச வைக்கணும், அதுக்காக நம்ம தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து செம்மையா மாசா கிளம்பி போறாரு. இதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றியோட அப்பா வந்து இந்த தேர்தல்ல வின் பண்ணிடுவாங்க. துளசி வீட்டுக்கு வந்த நேரம் தான் இவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே துளசியை பாராட்டி பேசுவாங்க. நம்ம துளசி வெற்றி இவங்க ரெண்டு பத்தியும் அவங்க ஃபேமிலியே சேர்த்து வச்சிருவாங்க. என்னதான் இருந்தாலும் ஆரம்பத்துல பிடிக்காம இருந்தாலும் போக போக அவங்கள தன்னோட மருமகளா ஏத்துப்பாங்க. அதே மாதிரி துளசியும் வெற்றியை ஏத்துப்பாங்க. இங்க அஞ்சலியோட வாழ்க்கை தான் கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்குது. மகேஷ் வந்து சைக்கோ அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அஞ்சலி கொஞ்ச நேரம் கூட அந்த வீட்டுல இருக்கக்கூடாது, சீக்கிரமா அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடணும். என்னெல்லாம் நடக்குது நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.